அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு குறி வச்சு புள்ளி விவரங்களோட வருமான வரித்துறையினர்கிட்ட போட்டு கொடுத்ததே தினகரனோட மிக நெருக்கமான தென் மாவட்ட பிரமுகர் தானா. அவரை தூக்கி அடிங்கன்னு தினகரனுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வராங்களாம் அமைச்சர்கள். சசிகலா சிறைக்கு போனதுக்கு அப்புறமா அதிமுக தினகரன் வசமாச்சு. என்னதான் முதல்வரா எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் நிழல் முதல்வரா தன்னை நினைச்சிட்டு இருக்காரு தினகரன். தினகரன் கூட விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சில அமைச்சர்கள் கை கோர்த்துக்கிட்டு எடப்பாடிக்கு எதிராகவும் செயல்பட்டு வராங்க. இந்த நிலையில தான் ஓரம் கட்டப்பட்டிருந்த தென் மாவட்ட பிரமுகரை மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு தினகரன். அவருக்கு டெல்லியில பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தாரு தினகரன். அதே நேரத்துல அந்த பிரமுகரோ தினகரனுக்கு அடுத்ததா தான் இருக்கணுங்கிறதுனால தினகரனுக்கு நெருக்கமா இருக்கும் நபர்களை காலி செய்யறதுல மும்முரம் காட்டிட்டு வராரு. அதுல ஒன்றுதான் விஜயபாஸ்கர் தொடர்பான புகாரும். அந்த தென் மாவட்ட பிரமுகர் கிட்ட இருந்துதான் துல்லியமா விஜயபாஸ்கர் தொடர்பான அனைத்து விவரங்களும் வருமான வரித்துறை கிட்ட போயிருக்கு. ஏற்கனவே சேகர் ரெட்டி கொடுத்த வாக்குமூலத்துல தன்னோட சைலண்ட் பார்ட்னர் விஜயபாஸ்கர்னு சொல்லியிருந்தாரு. அப்ப இருந்தே குறி வச்சு காத்துட்டு இருந்த வருமான வரித்துறை இப்போ வசமா வளைச்சு போட்டாங்க விஜயபாஸ்கர். இப்ப எந்த வகையிலும் விஜயபாஸ்கர் தப்பி விடாதபடி நெருக்கி வச்சிருக்காங்க வருமான வரித்துறை. இதனால செம்ம கடுப்புல இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அமைச்சரவை சகாக்கள் அந்த தென் மாவட்ட பிரமுகர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவரை முதல்ல காலி செய்யுங்கன்னு தினகரனுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வராங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.